பல நேரத்தில் நாம் நினைப்பது ஒன்றாயிருக்கும், தேவன் நம்மை நடத்துவது வேறொன்றாயிருக்கும். அந்த இடத்துல நாம் திணறுகிறோம், நம்ம புலம்புகிறோம். நிறைய காரியம் நமக்கு தெரியாததுனால புலம்பிக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பின் இடத்தில் சகோதரர்கள் வருவார்கள் அல்லவா? யோசேப்புக்கு தெரியும் சகோதரர்கள் யாரு, சகோதரர்களுக்கு தெரியாது யோசேப்பு யார். இப்போ சகோதரர்களை திருப்பி அனுப்பும்போது அவங்கவுங்க சாக்கில் அவங்கவுங்க பணப்பையை வைத்து அனுப்பி விடுறாங்க. வழியில் மிருகங்களுக்கு தீவனம் கொடுக்கும்படிக்கு எல்லாரும் அவங்க சாக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள என்ன இருக்கு? பணப்பை இருக்கு. பணப்பை இருந்ததும் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனை? இப்படி பண்ணிட்டாரு. இப்படி புலம்புவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு யாருக்கும் அது யாருன்னு தெரியல, அது யோசேப்பு என்று தெரியவில்லை. நம்முடைய அநேக புலம்பல்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேல இருக்கிறது யார் இன்னும் நமக்கு சரியா தெரியாததுனால. இதே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர்களுக்கு சாக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரு. அவங்க அதை சந்தோஷமா அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. ஒரே காட்சி 2 முறை பைபிள்ல சொல்லப்படுகிறது. ஒரு விசை புலம்புகிறார்கள், இன்னொரு விசை சந்தோஷப்படுகிறார்கள். ஏன் புலம்பலுக்கு காரணம் என்றால் அவர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியல. அது போலவே தேவன் யாருங்கிற வெளிச்சம் நமக்கு இல்லாததுனால அவர் புடமிடும் போது சோர்ந்து போகிறோம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டு. சிட்சைன்னு வரும்போது அந்த இடத்துல அவர் வேற எந்த ரோலையும் எடுக்கல. அந்த இடத்துல ஒரே ஒரு ரோல்ல தான் நிற்கிறார், ஒரே ஒரு உறவுல தான் நிற்கிறார். என்ன உறவுல தெரியுமா? தகப்பன். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு முன்பதாக இஸ்மவேல் பிறக்கிறான். 2 பேருக்கும் சோதனையின் பாதை உண்டு. இஸ்மவேலுக்கான சோதனை பாதை என்ன தெரியுமா? தண்ணீர் இல்லாத நிலை. ஈசாக்குக்கான சோதனை பாதை என்ன தெரியுமா? கத்தி முனை. இந்த 2 பேர்ல நேச பிள்ளை யாரு? இந்த 2 பேருக்கு வந்த சோதனையில யாருக்கு பெரிய சோதனை? ஈசாக்கு. உங்க வாழ்க்கையில யாருக்கும் இல்லாத பிரச்சனை வருதுன்னா புரிந்து கொள்ளுங்க, மற்றவங்க எல்லாம் பிள்ளைங்க, நான் நேச பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.